இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 24ஆம் திருநாள். முக்கியமாக பார்க்கும்போது இன்றைய நாள் பௌர்ணமி திதி. சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது, சத்யநாராயணனை கொண்டாடுவது, அதே மாதிரி வீட்டில் மினிமம் ஒரு 5 சுமங்கலிகளை வீட்டில் கூப்பிட்டு ஜம்முன்னு வடை பாயசத்தோடு நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்கள சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த விதமான சுமங்கலி தோஷம் இருக்காது. இது பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம். அட்லீஸ்ட் அதை பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் ஏறக்கூடிய சுமங்கலிகளுக்காக நீங்கள் பூவு, பழம், வெத்தலைப்பாக்கு, பொட்டு இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யலாம். தானம் செய்யும் பொழுதும் அதே விதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக ஆடி மாதமாக இருக்கிறதுனால கண்ணாடி வளையலும் கண்டிப்பாக சேர்த்து தானம் செய்ய வேண்டும். அப்போ தான் உங்கள் வீட்டில் ஒரு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். தங்கமான பொன் குழந்தை, அதுவே பூர நட்சத்திரத்தில் சாக்ஷாத் ஆண்டாள் அவதரித்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நன்னா இருப்பீங்க. இன்றைய நாளை பார்க்கும்பொழுது திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை தரும். மேஷ ராசி, அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலைகளில் நிறையா பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிற வேலையில் 2-3 வேலை, 2-3 ஃபைலு, 2-3 ப்ராஜெக்ட், 2-3 டெஸ்க்கு பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆளுகிட்ட கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷர் வேறு நிறையா இருக்குது. ஏன்னா எல்லா அக்கௌண்ட்லேயுமே தப்பு இருக்கும், பிழை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி செய்கிற மாதிரி வரும். எவ்வளோ அளவுக்கு ஒரு மனுஷனால் செய்ய முடியும்? அந்த ப்ரெஷருக்கு நிறையா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களால் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடக்கூட முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு, கரெக்ட் டைமுக்கு தூக்கம், கரெக்ட் டைமுக்கு சூரிய நமஸ்காரம், இந்த 3ஐயும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக செய்யணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலைகளில் பெரிய இடத்துக்கு போகக்கூடிய, பெரிய பாராட்டுகள் குவியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் பழுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள். பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சூரியனுடைய பார்வையும் இருக்கிறது, வக்கர புதனின் பார்வையும் இருக்கிறது. யாருக்கு ஜாதகத்திலேயே ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலியமாக, அப்பா மூலியமாக, மாமனார் மூலியமாக, மூத்த பையன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அலுவலகத்தில் உங்கள் பாஸ் கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷனில் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டில் தப்பு பண்ணுவார். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவருக்கு பக்கத்தில் போய் மெதுவாக ஹெல்ப் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் அவருக்கு க்ளோஸ் ஆகிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்களும், ஏற்றங்களும், மன சந்தோஷங்களும், பெரிய அளவுக்கு பாராட்டுகளும், நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி, அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியமே இல்லாத டென்ஷன், அவசியமே இல்லாத கோபம், சில பேருக்கு லைட்டாக அதாவது கம்யூனிகேஷனில் தடை, கம்யூனிகேஷனில் தயக்கம், குளறுபடி, ஏதோ ஒரு சின்ன அதில் ஒரு இக்கு, ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அரியர் வைக்கக்கூடிய பணமாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அவசியம் இல்லாமல் கோவப்பட வேண்டாம். மெயினாக பெரியவங்களை விட்டு கொடுத்து போனாவே இன்றைய நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. முக்கியமாக ஏதோ ஒரு ஃபைலு இல்லை கையில் இருக்கக்கூடிய பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி, அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 நல்ல நாள். பெரிய ஏற்றம், அபார சந்தோஷம், வாழ்க்கை துணையின் மூலியமாக பெரிய ஒரு ஆதரவு, நம்பிக்கை உருவாகும். நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டம் வரும், சுகம் வரும். இன்றைக்கி டேட்டுக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், நீங்கள் இறங்கி இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு தெம்பான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய ஆட்கள், பழைய நட்பு, பழைய கிளைண்ட்டு, பழைய ஃப்ரெண்டு இவர்கள்கிட்டேருந்து ஒரு கால் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி, அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கொஞ்சம் போராட்டத்தோடு தான் இன்றைய நாள் ஆரம்பிக்கும்.
அதாவது ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு நாள் நைட்டு பயங்கர ஜோர்னு மழை பெஞ்சிருக்குன்னு வைங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ணும், அந்த இன்ஜினை ஃபுல்லாக கூல் பண்ணி விட்டுருக்கோம். இன்ஜின் எப்போவுமே ஒரு மாதிரி வதவதான் இருக்கக்கூடிய லைட்டாக அந்த ஹாட்னஸ் இருக்கணும். அப்போது உடனே உதச்சோடனே ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 2-3 தடவை கிக் பண்ணணும், அந்த வண்டியை படுக்க வைக்கணும், மறுபடியும் எந்திரிக்க வைக்கணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே ஒரு போராட்டமாக தானே இருக்குது. அந்த மாதிரி இன்றைய நாள் சின்ன சின்ன ஆரம்பத்தில் போராட்டங்கள் இருக்கும், ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா ஜோராக வண்டி ஓடும். அந்த மாதிரி உங்களுடைய இந்த நாளுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் ஒரு மாதிரி சலசலப்பாக சின்ன சின்ன டென்ஷனோடு இருக்குமே தவிர செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அந்த டென்ஷன் மட்டும் இருக்கும். ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். டென்ஷன் ஆகாதீங்க. எது நடந்தாலும் நடக்கலைனாலும் நடக்க வேண்டியது தான் நடக்கும். நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இட்ஸ் ஆல் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பரமாத்மனுடைய அனுகிரகம் இருக்கும்போது நம்மலாம் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். வி ஆர் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவர் கண்டிப்பாக கண்ணில் படுவார். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த விஷயம் இதை ஆரம்பிச்சுன்னா போதும், அது டக்குன்னு முடிஞ்சிடும். அந்தளவுக்கு நிறையா ஏற்றங்களும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன். வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. அதாவது அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இந்த பழைய நினைவுகளை அசை போடுவது, அதில் நல்லதாக இருக்கும்பொழுது பிரச்சனை கிடையாது. அதில் என்னென்னா எந்தெந்த சாப்டர் ஓப்பன் பண்ணக்கூடாதோ, எந்தெந்த சாப்டர் நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்குறதோ அதை பற்றியும் யோசிப்பீங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன், பழைய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை எடுத்துக்குங்க, கெட்ட விஷயங்கள் இருந்தால் அதை டெலீட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலீட், அவ்வளோதான். அது அப்படியே சாப்டரே க்ளோஸ் ஆகிட்டோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க, என்னால் எல்லாத்தையுமே செய்ய முடியும், நான் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரணுமே தவிர இந்த பழைய கதையை விட்டுருங்க. நல்லா இருப்பீங்க. பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக முடிக்க வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சந்தோஷத்தை பார்ப்பீங்க. தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை நாம் எடுத்து கையாளக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். யாருனாலையும் செய்ய முடியாத விஷயம், என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க வைங்க, அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஜெயிக்கும். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்காது. ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய நீச்ச கதியில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அது யாருடைய பார்வையிலும் கேட்டால் சூரியனுடைய அருமையான பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. வக்கரம் பெற்றக்கூடிய புதனுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கார். அதான் சொன்னேன், பல விஷயங்கள் யாருமே செய்ய முடியாத விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் சந்தோஷம் இருக்கும். நல்ல செய்தி, முக்கியமாக இமெயில் வர்றது, டாக்குமெண்ட் கைக்கு வர்றது, வீட்டுக்கு கொரியர் வர்றது, பத்திரிக்கை வர்றதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வேலை நியமிக்கக்கூடிய ஆர்டர் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணாலும் அது பணமாக மாறும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு பெரிய சக்ஸஸ், அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம், திடீர் பண வரவுகள், நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது, பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கிறது, பெரிய சக்ஸஸை பார்க்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் தள்ளி போகாது, டக்குன்னு நடந்துடும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் மனசார நிறைய நல்ல காரியங்களும் நீங்களே எடுத்து 10 பேருக்கு உதவக்கூடிய அற்புதமான நாள். யாருமே என்கிட்ட பேசுறதில்ல, எல்லாருமே தூரமாக இருக்காங்கன்னு இருக்கக்கூடிய இந்த மனப்பான்மை மாறும். இந்த நாள் நிறையா பேர் உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போவீங்க, ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுவீங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் தேவையான பண வரவுகளும் இருக்கும். குடும்பம் நல்லா
ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சென்னகேசவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி, அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் திவ்யமாக ஜெயிக்கும். ஆனால் ப்ரெஷர் இருக்கும். அப்பாவுக்கும் பையனுக்கும் தேவையில்லாத மனக்கவலை. உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களில் இது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அதுதான் தப்பும்பீங்க. இது முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை அதுதான் முடிக்கணும்னு சொல்லுவார். ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம், தப்பு கிடையாது. புதன் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த சைடு தான் தப்பு, ஆப்போசிஷன் சைடு தான் தப்பு. நீங்கள் நேரடியாக என்ன இருக்குதோ அதை மட்டும் கரெக்டாக நெல்லுங்க போதும். தர்மத்தை மீறி எதுவுமே செய்யாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவீங்க. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் இருக்கு. வெளிநாடு பிரயாணம் ஒரு சில பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ரகசியமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அது வேலை நிமித்தமாக இருக்கும். அண்டர் கவர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு பெரிய ஒரு அதாவது அட்வான்டேஜ் தான், அது தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த நாள் பெரிய ஏற்றம் இருக்கும். உங்கள் பாஸ்க்காக உங்கள் பெரியவங்களுக்காக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் போய் கொஞ்சம் அலைஞ்சு அந்த வேலையை முடிச்சுட்டு வரப்போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாம் பாடுற ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லா பழைய விஷயங்களும் நமக்கு வந்து சேரும். யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து விட்டு போனாங்களோ, யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்களோ அத்தனை பேரும் இன்றைய நாள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம். நிறைய பேருக்கு பதவிகள் வந்து சேரும். நிறைய பேருக்கு முக்கியமான தகவல் வந்து சேர வேண்டியது வரவில்லை என்றால் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2-3 நாட்களில் மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்கப்படுது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கிறது. எல்லா விஷயத்துமே நமக்கு சாதகமாக நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் லாபங்கள் பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு லாபங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி, 4வது மீனம். மற்ற அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ஆவரேஜாக நன்னா இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.